ஒரு அழகான காலை நேரம். வழக்கம்போல் அல்லாமல் அந்த நாள் சற்று வித்தியாசமாக விடிந்தது. நான் மெதுவாக கண் திறந்து பார்த்தேன். என் படுக்கை எனக்கு மிகவும் பெரியதாகத் தோன்றியது. ஏன் இப்படி இருக்கிறது என்று நான் ஆச்சரியப்பட்டேன். நான் என் கைகளை தூக்கிப் பார்த்தேன். அப்போது என்ன தெரியுமா? கைகளுக்கு பதிலாக மென்மையான இறக்கைகள். அடடா, இது என்ன அதிசயம் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். நான் ஒரு சிறிய அழகான பறவையாக மாறிவிட்டேன். முதலில் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் மெதுவாக என் சிறகுகளை அசைத்துப் பார்த்தேன். படபடபட என்று சிறகுகள் அடித்தன. அந்த சிறகுகள் என்னை ஜன்னல் வழியாக வெளியே கூட்டிச் சென்றன. வெளியே பார்த்தால் என்ன அழகு தெரியுமா? நீல நிற வானம், பஞ்சு போல வெள்ளை மேகங்கள், கீழே பச்சை பசேலென பூமி. இதை பார்த்ததும் என் பயம் எல்லாம் போய்விட்டது. நான் சந்தோஷமாக மேலே மேலே பறந்தேன். அப்போது என்னைச் சுற்றி பல பறவைகள் வந்தன. சிட்டுக்குருவி, கிளி, மயில் எல்லாம் என்னை பார்த்து பேசின. புது நண்பனே, நீ எங்கிருந்து வந்தாய் என்று அவை கேட்டன. நான் மகிழ்ச்சியாக, நான் இப்போதுதான் பறவையாக மாறினேன் என்றேன். அவையெல்லாம் என்னை தங்கள் நண்பனாக ஏற்றுக்கொண்டன. நாங்கள் சேர்ந்து என்ன செய்தோம் தெரியுமா? வானில் பறந்தோம், பாடல்கள் பாடினோம், மரக்கிளைகளில் அமர்ந்து பழங்கள் சாப்பிட்டோம், கதைகள் பேசினோம். அந்த நாட்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு ஒரு மாற்றம் நடந்தது. என் இறக்கைகள் இன்னும் அழகாக மின்னத் தொடங்கின. பல வண்ணங்களுடன் பிரகாசித்தது. மற்ற பறவைகள் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டன. ஆனால் மெதுவாக அவை என்னிடம் பேசாமல் விலகத் தொடங்கின. நான் கவலையுடன் கேட்டேன், நண்பர்களே, ஏன் என்னை விட்டு விலகுகிறீர்கள்? அவை எதுவும் சொல்லாமல் பறந்து போயின. நான் மிகவும் சோகமாக ஒரு மரக்கிளையில் அமர்ந்து அழுதேன். அப்போது சில மனிதர்கள் என்னை பார்த்தார்கள். அடடா, இந்த பறவை எவ்வளவு அழகாக இருக்கிறது! இதை பிடித்து பூங்காவில் வைப்போம் என்றார்கள். அவர்கள் என்னை பிடித்து ஒரு பெரிய பூங்காவில் கூண்டுக்குள் வைத்தார்கள். என்னைச் சுற்றி இரும்பு வேலி. என் சுதந்திரம் போய்விட்டது. நான் வானத்தை பார்த்து அழுதேன். அழகாக இருந்ததே எனக்கு பிரச்சனையாகிவிட்டதே என்று நினைத்தேன். அந்த நேரத்தில் என்னுள் பெரிய மாற்றம் நடந்தது. நான் மெதுவாக ஒரு பெரிய மயிலாக மாறினேன். என் தோகை வானவில் போல விரிந்தது. நான் சத்தமாக கூவினேன். அதை பார்த்த மனிதர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள். அதற்குப் பிறகு நான் வேலியைத் தாண்டி மீண்டும் வானில் பறந்தேன். சிறிது நேரம் கழித்து என்னுடைய பழைய நண்பர்கள் வந்தார்கள். நண்பா, நீ எங்கே போனாய்? நாங்கள் உன்னை எங்கும் தேடினோம் என்றார்கள். அதைக் கேட்டதும் எனக்கு மகிழ்ச்சியும் கண்களில் கண்ணீரும் வந்தது. அவை சொன்னது, நாங்கள் உன்னை விட்டுப் போகவில்லை. உன் புதிய அழகைக் கண்டு நாங்கள் கொஞ்சம் பயந்தோம். அதனால்தான் கொஞ்சம் தள்ளி நின்றோம். நான் வெட்கப்பட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களை தவறாக புரிந்து கொண்டேன் என்றேன். அவை சிரித்துக் கொண்டு சொன்னது, பரவாயில்ல நண்பா, வா, மீண்டும் சேர்ந்து